சார், திமுக பாராட்டு விழா வச்சுட்டாங்க. அடுத்து நீங்க வந்துட்டீங்க. அடுத்து அதிமுக வர்றாங்க, தேமுதிக வர்றாங்க. யாருக்கு இதுக்கு முழு தகுதி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நான் உங்ககிட்ட விட்டுறேங்க. எப்பொழுதுமே தம்பட்டம் அடிப்பவர்கள் நாங்க கிடையாது. நீங்களே பண்ணுங்க. அசம்பிளியில தீர்மானம் போட்டோம், அதனால எடுத்துட்டாங்க. அசம்பிளியில எத்தனை தீர்மானம் போட்டீங்க? எத்தனை எடுத்தோம்? தீர்மானம் போடுறது வாடிக்கையாயிருச்சு. அசம்பிளியில என்ன வேணாலும் தீர்மானம் போடுறாங்க. உப்புக்கு சப்பில்லாத எல்லாம் தீர்மானம் போடுறாங்க. தவறுன்னு தெரிஞ்சு தீர்மானம் போடுறாங்க. இல்ல எங்களை பார்த்து மத்திய அரசு பயந்துட்டாங்க. உக்ரைனை பார்த்து, ரஷ்ய அரசை பார்த்து பயப்படாத மோடி அவர்கள் திமுக அரசை பார்த்து பயப்பட போறாங்களா? மக்களுடைய அன்பு, மக்களுடைய குரல் சொல்லியிருக்கிறாங்க, செஞ்சிருக்கிறோம், வாக்கு கொடுத்திருக்கோம், செஞ்சு காட்டியிருக்கோம். அதனால் யாரு வேண்டுமானாலும் வரலாம், யாரு கழுத்துல வேணாலும் மாலைகள் போடலாம். அதை பத்தி எங்களுக்கு எந்த விதமான ஒரு எண்ணம் கிடையாது. யாருக்கு வேணாலும் நீங்க பண்ணுங்க. நாங்க எப்பொழுதுமே வேலையை செஞ்சிட்டோம், அதுக்கு எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்றவங்க மோடி ஆட்சி கிடையாது. எதை செய்தாலும் எங்களுடைய கடமையாக, தார்மீக உரிமையாக செய்யறோம். அந்த நேரத்தில் இது போல சில தவறுகள் மாநில அரசு செய்தும் கூட அது நம்முடைய கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டால் உடனடியாக சரி செய்து கொடுக்கணும். ஆனால் எந்த கட்சி வேணாலும் வரலாம், எந்த கட்சி வேணாலும் பேசலாம். ஆனா பத்திரிகை நண்பர்கள், அரசியலமைப்பு சட்டம் தெரிஞ்சவங்க. MMDR ஆக்ட், மைன்ஸ் ஆக்ட், அதை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இந்தியாவில் எத்தனை இடத்துல ரத்து பண்ணிருக்காங்கன்னு மட்டும் ஒரே கேள்வி உங்க முன்னாடி வைக்கிறேன். எத்தனை இடத்துல? அதுவும் 22ஆம் தேதி ஜனவரி சந்திச்சு 23ஆம் தேதி 24 மணி நேரத்தில் ரத்து பண்ணி கொண்டு வர வேண்டும் என்றால் இந்தியாவில் எத்தனை இடத்துல நம்ம செஞ்சிருக்கோம்? அதனால தமிழக மக்களுக்கு எப்பொழுதும் பாதுகாவலராக மோடி அவர்கள் இருப்பார் என்பதை மறுபடியும் ஒரு முறை ஊர்ஜிதம் செஞ்சிருக்கோம்.